ஆண்டவர் என்ன கணக்கு கேட்பார் என்ற பயம் நமக்குள்ளே இருக்கணும். ஆமாம், உலகத்திலே ரொம்ப வேகமாக போகிறது என்ன தெரியுமா? வேகமாக போகிறது ராக்கெட்டு. என் மாவ சொல்கிறா சிந்தனை. இங்கே உக்காந்துட்டு இருக்கோம், 1 செகண்டில் ஐயோ அடுப்பு ஆஃப் பண்ணா இல்லையா, வீட்டுக்கு போயிடும். எவ்வளோ நேரத்தில் போயிடும்? ஆமாம், அந்த மாதிரி எதுவுமே போகாது. வேகமாக போகிறது நம்ம சிந்தனை. இப்போ அந்த சிந்தனை எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது, அனுப்பிடக்கூடாது. சபையில் தான் என்ன செய்யணும், இருக்கணும், கவனிக்கணும். குறைவாக இருக்கிறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க மேலே தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க வரும்போது அமலேக்கர் சாவடித்தான். எங்கே இருக்கிறவங்கள சாவடித்தான் தெரியுமா? பின்னாடி வந்தவங்கள தான் சாவடித்தான். முன்னாடியே பிரச்சனை பண்ணிட்டானா எல்லோரும் சேர்ந்து அவனாச்சு போட்டுருவாங்க. அதனால் விட்றா போட்டோம், பலசாலி வீரர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம், போயிட்டோம். பின்னாடி வர்றதெல்லாம் யார்? நோஞ்சான். பின்னாடி வர்றதெல்லாம் யார்? வயசானவங்க. பின்னாடி வரவங்களாம் யார்? வியாதி உள்ளவங்க. பின்னாடி வரவங்களாம் யார்? ஊனமுற்றவங்க. பின்னாடி வரவங்களாம் யார்? கர்ப்பிணி பெண்கள். பின்னாடி வரவங்களாம் யார்? யாருங்க? நடக்கவே முடியாதவங்க. இவங்க தான் பின்னாடி வருவாங்களே, அவங்கள போட்டு என்ன செஞ்சிட்டான், சாகடிச்சிட்டான். இது ஆண்டவருக்கு பொறுக்கல. அதனால தான் சவுலை எழுப்பி அமலேக்கன் என்ன செஞ்சிடறா, சாகடிச்சிட்றா, ஒருத்தனையும் உயிரோடு விடாதடா. இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது அவன் வழிமறைச்சது என்னுடைய நினைவில் இன்றும் என்ன செய்கிறது, இன்னும் என்ன செய்து எனக்கு இருக்குடா, சாவிடுறான்னார். இப்போ பின்னாடி இருக்கிறவங்களாம் யாருன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க. அதனால தான் எனக்கு பாரம் உங்கள் மேலே வந்துடுச்சு. தயவு செய்து கவனம் கவனம் கவனம். தேவன் நம்ம என்ன செய்வார் சொல்லுங்கள், எல்லாருமே கணக்கு கேட்பார். ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னு தெரில, கொண்டு வந்தது வேறு. ஆனாலும் உங்களுக்கு இந்த சமயத்தில் சொல்கிறேன், வர மீதி மாதத்தையும் இன்னும் இந்த ஆண்டு முடிகிறதுக்கு எத்தனை மாதம் இருக்குது? 4 மாதம் இருக்குது. தயவு செஞ்சு அன்போடு சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், எச்சரித்து சொல்கிறேன், மீதி 4 மாதத்தையாவது என்ன பண்ணிக்கொள்ளுங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ஆசீர்வாதத்துக்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஆத்துமா எதையோ ஒன்றை செய்து கடவுளுக்காக என்ன செஞ்சு கொள்ளுங்கள், உங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தை போக்கடிக்காதீங்க, காலத்தை வீணாக கழிக்காதீங்க, காலத்தை என்ன செஞ்சிடாதீங்க, அசட்டை பண்ணிடாதீங்க, காலத்தை நிர்விசாரணமாக ஆக்கிடாதீங்க, காலத்தை சும்மா விட்டுடாதீங்க. அதனால் தயவு செய்து என்ன செய்யுங்க, இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் தெளிவாக பேசினார். என்னென்னா, எழுந்துரு, உன் தூசியை உதறி விட்டு எழுந்துரு, உன் தூக்கத்தை விட்டு எழுந்துரு. அப்புறம் என்ன செஞ்சார், உன் படுக்கையை விட்டு எழுந்துரு. இப்படி நிறைய விஷயங்களை ஆவியானவர் வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சார், பேசினார். நீ சும்மா இருக்காத, தயவு செய்து என்ன செய், எலும்பு. அன்பான தேவ பிள்ளைகளே, மிக தாழ்மையாக சொல்கிறேன், அது நம்ம எழும்பாதபடிக்கு நமக்கு ஒரு 3 காரியம் நம்ம வாழ்க்கையை என்ன செய்து அழுத்துது. 3 காரியங்கள் என்ன செஞ்சது, அழுத்தது. 3 காரியம் சொன்னேன். வந்தவங்க யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னெல்லாம் அழுத்துது? பணம் பணம் பணம். நம்ம எழும்ப முடியாத அளவுக்கு நம்மளை பிசாசானவன் மிக தந்திரமாக நம்மளை அடக்கி வைக்கிறது. 3 காரியம். 1, பணம் பிரச்சனை. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற பண தேவைகள், பற்றாக்குறைகள் நம்மளுடைய வாழ்நாளில் நாம் நம்மளுடைய படுக்கையை விட்டு, தூசியை உதறி விட்டு, தூக்கத்தை விட்டு என்ன செய்ய முடியல. அட போடா, என்ன வாழ்ந்து என்ன பண்ணுறது, நமக்குள்ளே என்ன வருது, பண ரீதியாக போராட்டம் வருது. 1ஆம் தேதி பிறந்த உடனே எல்லாருடைய சிந்தையிலும் வரும், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், என்னென்னமோ இருக்குது சிந்தையில் வருது. அப்போ மனிதனுக்கு என்ன போராட்டம் இருக்குது? பணத்தினாலே எழும்பாதபடிக்கு போராட்டம். செகண்டு, சரீரத்தில் பலவீனங்கள், பலவீன போராட்டம். எழும்பாதபடிக்கு எழுந்து ஏதாவது இயேசுக்காக செய்யணும் போது தான் நமக்குள்ளே என்ன உண்டாகுதுன்னா பலவீனம். பலவீனம். 1, பலவீனம் மீன்ஸ் எல்லாம் A to Z எல்லாம் நமக்குள்ளே சரீரத்தில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒன்று. எல்லாருக்கும் எனக்கு கை நல்லா இருக்குது, ஆனால் உனக்கு என்ன நல்லா இல்லை, காலு நல்லா இல்லை அப்படின்ற பிரச்சனை என்ன செய்யுது, இருக்குல்ல, அழுத்துது. பார்த்துக்கலான்னு அழுத்துது, பார்த்துக்கலான்னு என்ன செய்யலாம், அழுத்துது. போராட்டம். எழும்பாதபடிக்கு சரீரத்தில் போராட்டம். அப்புறம் குடும்ப பிரச்சனை. நான் ரெடியாக இருந்தா என் கணவன் எனக்கு ஒத்துழைக்கலை, நான் ரெடியாக இருந்தா என் பிள்ளைங்க எனக்கு என்ன செய்யலை,
ஒத்துழைக்கல. குடும்பத்தில் போராட்டம். இதுதான் நம்மளை எழும்பாதபடிக்கு. நான் எப்படியாவது கரெக்டாக 7 மணிக்கெலாம் ஆராதனைக்கு போகணும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம ஜெபிச்ச உடனே, நம்ம ஜெபஜீவியை நமக்குள்ளே வளர்ந்த உடனே, என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம எழுந்து போகணுன்ற அன்னைக்கு பார்த்து தான் குடும்பத்தில் என்ன வந்துடுது, பாசு வாரம் சொல்றாரு, குடும்பத்தோட வாங்க, குடும்பத்தோட வாங்க, குடும்பத்தோட வாங்க, குடும்பத்தோட வாங்க, குடும்பத்தோட வாங்கன்றாரு. இப்போ நாம எதால தான் லேட் ஆகுது? வருதா இல்லையா? இது நான் பேசுறது பிராங்கா பேசுறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பேசுறது எப்படி தான் இருக்குது, விளையாட்டை போல தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கு உங்க நிலைமை? இருக்கா இல்லையா? இதெல்லாம் என் ஊழிய